ஆறாம் பாவகங்கிறது கடன், எதிரி, வம்பு வழக்கு, நோய் அப்படி சொல்லக்கூடிய இடம். அந்த ஆறாம் பாவத்துக்கு 12ஆம் இடங்கிறது அது விரயஸ்தானம். அப்போ ஆறாம் பாவத்துக்கு 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம்னு சொன்னால், ஒருத்தர் கடன் பிரச்சனை, சிக்கல், வம்பு வழக்கில் இருக்கிறாங்க. ரொம்ப கடன், தீராத கடன். அந்த கடனை எப்போ தான் கட்டி தீர போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடன் ஒன்றுமே புரியல. கடனுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? அப்போ 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோய், வம்பு வழக்கு, பிரச்சனைகள். அதுக்கு 12ஆம் இடங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்குடையவன் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவரோட திசை ஓடினாலும் அந்த 5 குடையன் எந்த அதாவது 5 குடையன் யாரோ அவருடைய கோயிலுக்கு நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க, அவருடைய தெய்வத்தை வழிபட வச்சுட்டு வாங்க, அதிதேவதை எப்படிங்க கடன் அடையும். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை ஓட்டுதுன்னா அந்த திசை அதன் யாரோ அதை வழிபட வச்சுட்டு வாங்க, நீங்கள் கடன் கண்டிப்பாக அடையும். 5ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்களோ பாருங்கள், குரு பார்க்குதா, சுக்கிரன் பார்வையான அதை பாருங்கள். அப்போ அந்த சுக்கிரன் குரு எந்த வீட்டிலேருந்து அந்த பார்வை பார்க்குறாங்களோ அந்த வீட்டு அதிபதியை வழிபடுவீங்க. குரு சுக்கிரன் வழிபட வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையும். ரெண்டாவது அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடங்கிறது 5ஆம் இடம். சூரியன் இருக்காருன்னு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு சிவனுக்கு வில் வேலை வாங்கி அர்ச்சனை பண்ணி பாருங்கள், கடன் தொல்லையிலேருந்து வெளியே வருவீங்க. அர்த்தநாரீஸ்வரரை வழிபட வச்சுட்டு வாங்க, கடன் தொல்லையிலேருந்து வெளியே வருவீங்க. சந்திரன் பகவான் இருக்கார். சந்திரன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 6ஆம் இடம் கடன் அடையணும் அப்படின்னா சந்திரனுக்கு அதிதேவதை அம்மன் அம்பாள் அப்படிங்கிறத உக்கிரமான காளி துர்க்கை கூட நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் அடையும். செவ்வாய் இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 6க்கு 12ஆம் இடம். செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். அவன் முருகப்பெருமானை வழிபடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கடன் அடையும். அப்போ புதன் இருக்கார். புதன்னா 5ஆம் இடத்துல புதன் இருக்கார். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அப்போ புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு நாராயண பெருமாளை வழிபடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கடன் அடையும். அதே நேரத்துக்கு சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் இருக்கும்போது 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைக்கு வழிபடிச்சுட்டு வாங்க, சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் மகாலட்சுமி வழிபடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் அடையும். அப்போ சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 5ஆம் இடத்துல சனி இருக்கார். சனிக்கு அதிதேவதை கருப்பண்ணன், காவல் தெய்வம், வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையும். அதே ராகு பகவான் இருக்காங்க. ராகு பகவான்னா என்னதுங்க, ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகுன்னா உக்கரமான காளித்துக்கை வழிபாடு வச்சுட்டு வந்துடலாம், கண்டிப்பாக முகமில்லாத தெய்வம். அதாவது இந்த ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 to 2 அந்த ராகு காலத்தில் வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் அடையும். அப்போ கேது பகவான் இருக்காங்க. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ அந்த கேது பகவான் இருக்கும்போது என்னென்னா அந்த முகமில்லாத தெய்வம் விநாயகரை வழிபடிச்சுட்டு வாங்க, வராய் தாயை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபடிச்சுன்னா உங்கள் கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, கடன் கண்டிப்பாக அடைபடும். மாந்தி 5ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க. மாந்தி 5ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காங்க. அந்த மாந்தி பகவான் என்ன நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்கள். அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, என்ன மாதிரி நிலைமையில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அந்த மாந்தினா என்ன, இறந்த பிணம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மா எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதியை மெயினாக பிடிக்கணும். இது ஆணி வரைக்கும் அந்த கடன் தொல்லையிலிருந்து சுத்தமாக வெளியே வர்றதுக்கு மெயின் காரணம் அந்த மாந்தி தெய்வத்தை பிடிக்கணும். மாந்தி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கார் பாருங்கள். உங்கள் லக்கணத்துக்கு 5, 9 இருக்காங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதை போய் நீங்கள் கட்டியை பிடிச்சிட்டிங்கன்னா கடன் அடையும், கடன்லேருந்து மீண்டு வருவீங்க. உண்மையாலும் இதை செய்து பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண அனுப்புங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.